சார் வணக்கம். சார். அண்ணா அண்ணா சொல்லுங்கண்ணா. நல்லா இருக்கண்ணா, நல்லா இருக்கண்ணா. ஆமாண்ணா. இல்லைண்ணா, எல்லாரும் நல்லா இருக்கண்ணா, எல்லாரும் நல்லா இருக்காங்கண்ணா. ஆமாண்ணா, அப்பப்போ நினச்சி பார்ப்பண்ணா. ரொம்ப கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும். இல்லைண்ணா இல்லைண்ணா, எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்குண்ணா. நீங்கள் இல்லைங்கிற ஒரு குறை தாண்ணா. அப்பப்போ நினச்சி பார்ப்பண்ணா. இந்த உலகத்தில் நீங்கள் இருக்கிறப்பெல்லாம் எவ்வளோ ஜாலியாக இருந்துகிட்டு இருந்தது, எவ்வளோ காமெடி பண்ணுவீங்க. ஆமாம், அந்த சாலிகிராமம் பார்க்கில் வந்து அந்த வாத்துக்கெல்லாம் பொறி போடுவீங்கள்ல, அதெல்லாம் கண்ணில் நிற்கிதுண்ணா. ஆமாண்ணா, விசில் சின்னம் தாண்ணா, விசில் சின்னம் தாண்ணா. அப்படியாண்ணா? ஓ ஓ, உங்களுக்கு தோல்வி அமைஞ்சது எங்களுக்கு வெற்றி அமையும்ல. ஆமாண்ணா ஆமாண்ணா, அந்த கான்ஃபிடென்ட் இருக்குண்ணா, இருக்குண்ணா. சரிங்கண்ணா, சரிங்கண்ணா. ஒன்றும் இல்லைண்ணா, ஒரு சேனலுக்கு இன்டர்வியூக்கு வந்திருக்கேண்ணா. சரிங்கண்ணா, நான் முடிச்சுட்டு கூப்பிட்றேண்ணா. சரிங்கண்ணா. சொல்லுங்க. ஃபோன்ல பேசிட்டு உட்காரக்கூடாது சார் இன்டர்வியூல. ப்ளூடூத் எடுத்து வைங்க. யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? ப்ளூடூத்தா? இப்போ இவ்வளோ நேரம் யார்கிட்ட நான் வணக்கம் சொல்றேன், அமைதியாக சொல்லிட்டு நீங்க பாட்டு பேசிட்டு இருக்கீங்க. யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? மயில்சாமி அண்ணன்ட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். மயில்சாமி சார்கிட்டயா? இது எப்பத்துல இருந்து இறந்தவங்ககிட்ட எல்லாம் பேசுறது? ஏங்க, விசில் சின்னம் கொடுத்துருக்காங்கல்ல. ஆமா. அவர் வந்து ஒரு காலத்துல வந்து சுயேட்சையா நின்று விசில் சின்னம் வாங்கியிருந்தாரு. ஆமா. புரியுதுங்களா? ஆவி கூட பேசி என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம்னா விசிலுங்கிறது இப்ப தோக்குமா ஜெயிக்குமாங்கிற, ஏன்னா அவர் தோத்துட்டார். புரியுதுங்களா? இப்ப ஜெயிக்குமா அப்படின்னு கேட்கறது கண்டிப்பா ஜெயிக்கும்னு சொல்லியிருக்காரு. அது ஜக்கம்மா கிட்ட கேட்க வேண்டியதானே? மயில்சாமி சார் கிட்ட கேட்ட எப்படி தெரியும்? ஏங்க, நான் நிறைய விஷயம் தெரிஞ்சுட்டேங்க. ஆவி கூட எல்லாம் நான் பேசுவேன். இப்ப பேசுனது மயில்சாமி அண்ணன்ட்ட பேசுனேன். இது இப்ப என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? இல்ல, நான் விட்ட பேசுனதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆவியும் கூட எல்லாம் பேச வந்துட்டீங்களா? இவ்வளவு பவர் எப்படி உங்களுக்கு கிடைச்சது? எங்க இருந்து வந்துச்சு? புதுசா இருக்கே, அதான் கேட்டேன். பவர் எங்க இருந்து வந்ததா? ஏங்க, ஒரு விஷயத்துல நல்ல ஆள் மனசை ஈடுபாடு பண்ணி ரொம்ப டெடிகேட்டிவா இருந்தா அது நமக்கு கை கூடும். புரியுதுங்களா? உங்களோட மனசை ஐக்கியப்படுத்துறதுல தான் இருக்கு. எல்லாமே நடக்கணும்னா மனசு ஒன்றணும். புரியுதுங்களா? அப்படி இருந்தாவே போதும். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். ஒரு பழைய பாட்டு ஒண்ணு ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு, கேட்டிருக்கீங்களா? என்ன பாட்டு? விசில் அடிச்சான் குஞ்சுகளா அப்படின்னு. அணில் குஞ்சுகள் போயிட்டு இப்ப விசில் அடிச்சான் குஞ்சுகள் பேர் வந்திருக்கு போல இருக்கு. அடுத்த அப்டேட்டுக்கு போயிட்டீங்க போல இருக்கு நீங்க. எத்தனையோ வருடங்களா பழங்காலத்துல தொட்டு சும்மா ஊர்ல கொஞ்சம் ஒரு மாதிரியா ஒரு 4 பேர் சுத்திட்டு இருந்தானுன்னா அப்படியே சின்ன வாண்டுங்களை பார்த்து அப்படின்னு விசில் அடிச்சான் குஞ்சுகள் அப்படிம்பாங்க. புரியுதுங்களா? ஆனா அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறது மாதிரி எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த வார்த்தை சும்மா ஒருத்தனை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு கில்லியா இருந்தாதான் அந்த வார்த்தை சொல்ல முடியும். புரியுதுங்களா? விசில் அடிச்சான் குஞ்சுகள்னா பொறிக்குத்தனம் பண்ணிட்டு ரோட்ல வர பொண்ணுங்களை விசில் அடிச்சு கேலி கிண்டல் பண்றது. ஹலோ, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? நீங்க விசில் அடிச்சா குஞ்சுங்கன்னா அதானே? வேலை வெட்டிக்கு போகாம வெட்டித்தனமா சுத்திக்கிட்டு. ஏங்க, ஒரு குஞ்சு ஆக்டிவேஷனா இருந்தாதான் விசில் அடிக்க முடியும். புரியுதுங்களா? ஆக்டிவா இருக்கிறதுனால தான் விசில் அடிச்சா குஞ்சுகள். உங்கள்கிட்ட எல்லாம் குஞ்சு ஆக்டிவா இல்ல, அதனால வெறும் குஞ்சு விசில் அடிக்காது. விஜய்க்கு நல்லா ஆக்டிவா இருக்கு போல இருக்கு, அதான் விசில் சின்னம் ஒத்திட்டாங்க போல இருக்கு. விஜய்க்கு ஆக்டிவா இருக்கா? அவர் ஆக்டிவா இருக்கிறதுனாலதான் இந்த விசில் சின்னத்தை கேட்டோன்னு கொடுத்துட்டாங்கன்ற. நீங்க நான் வந்து விசில் அடிச்சான் குஞ்சுகளை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. நான் அதை பத்தி தான் சார் சொல்லிட்டு இருக்கேன். விசில் சின்னம் ஒதுக்கி இருக்காங்களா உங்களுக்கு? ரொம்ப கொண்டாட்டத்துல இருக்கீங்க, ரொம்ப ஜாலியா இருக்கீங்க. விஜய் ஆக்டிவா இருந்ததுனால அவர் கேட்ட உடனேயே கொடுத்துட்டு இருக்காங்களே. கொடுத்தாங்கல்ல, கொடுத்துட்டு இருக்காங்க. அது மாதிரி கேலி கூத்து அடிக்கிற அளவுக்கு எல்லாம் கிடையாது. ஒரு சின்னங்கிறது நல்லா தெரிஞ்சுக்குங்க. என்ன, இது சாதாரண சின்னம் கிடையாது. புரியுதுங்களா? எங்களுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம். எது? விசில். ஆல்ரெடி நிறைய பேர் நின்று தோத்துருக்காங்க சார். சுயேட்சை சின்னத்துல நிறைய பேர் நிப்பாங்க சார். இதுல உங்களுக்கு செம்மையா சிக்கல் வச்சிருக்காங்க பாஜக. இதுவே தெரியாம நீங்க என்ன பண்றீங்க? என்ன சிக்கல் வச்சிருக்காங்க? ஆமா, இப்ப உங்களுக்கு என்ன சொல்லிருக்காங்க? இந்த சின்னம் வந்து உங்களுக்கு ஒரு பொது சின்னமா ஒதுக்கல. விஜய் எந்தெந்த தொகுதியில நிக்கலையோ அந்தந்த சுயேட்சை சின்னமா நிக்கிறவங்களுக்கு அதை கொடுத்துருவாங்க. சுயேட்சை யாரெல்லாம் நிக்கிறாங்களோ அதை கொடுத்துருவாங்க. பரவாயில்லையே, எங்களால எவனோ ஒருத்தன் வாழ்றான்ல. ஏங்க, எவனே தெரியாத சுயேட்சையில நிக்கிறவன் ஒரே ஒரு சின்ன அடையாளம் இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக அவன் ஜெயிக்கிறான்னா எங்களுக்கு எவ்வளவு பெருமை. நீங்க தோத்துருவீங்களே.
நாம தோத்தால அடுத்தவன் வாழ்றாங்கிற சந்தோஷம் இருக்குனுங்க. அந்த அளவுக்கு பெருந்தன்மையை நீங்க விட்டு கொடுத்துருவீங்கல்ல? பெருந்தன்மையா விட்டு கொடுக்குறோமா? முதல்ல அந்த மனசு இருக்கிறதே பெரிய விஷயம். உங்களுக்கு பெருசா ஆப்பு வைக்கிறதுக்கு பாஜக எப்படியெல்லாம் செயல்படுதோ செயல்படுது. ஆனா அதை பத்திலாம் உங்களுக்கு கவலை கிடையாது. எங்க பாஜகங்கிறது ஒரு விஷயம் எல்லாமே எங்களுக்கு சுத்தி ஆப்பு வைப்பாங்க. புரியுதுங்களா? ஆனா கடவுள்னு ஒருத்தன் இருக்கான். அவன் வைக்கிற ஆப்பு தாங்கவே பெருசா முடியாது அவங்களால. அதான் பெருசா இருக்கும் உங்களுக்கு. எங்களுக்கா? 2026 ஏங்க கடவுள் மத்தவங்களுக்கு வைப்பாங்கன்னு சொல்றேன், எனக்கு வைப்பாங்க, எங்களுக்கு வைப்பாங்கன்னா நான் சொல்றேன். இல்ல, நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டேன் போல இருக்கு. தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறது, எதையுமே சரியா புரிஞ்சுக்கிறதே கிடையாதா? நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, ஒரு விசிலுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. கையோட சுத்தி நீங்க போல இருக்கு விசில் சின்ன ஒதுக்குதுல இருந்து எல்லாருமே. இது என்ன விசில்? இது இப்பத்த காலத்துக்கு விசில். அப்பெல்லாம் அந்த காலத்துல எல்லாம் இது இந்த சத்தம் வந்து சங்குல வரும். அப்போ உங்களுக்கு சங்கூத போறது கன்ஃபார்ம். சங்கூத போறது கன்ஃபார்மா? தெரியுதா? நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்கன்னு. சார் ஏன் சார் அலப்பறைய கொடுத்துட்டு இருக்கீங்க? நேத்து எப்பத்துல நேத்துல இருந்து இந்த விசில் சவுண்ட் கேட்டு கேட்டு டார்ச்சரா இருக்குது. அப்படியே அடங்கவே மாட்டீங்களா? ஊதிக்கிட்டே இருப்பீங்களா? வாய் வலிக்காது உங்களுக்கு? ஹலோ, இது வந்து ஒரு பாரத போருக்கு நடக்கிற சம்பவத்துக்கு எப்படி வந்து கண்ணபுரான் வந்து சங்க வச்சு ஊதுறப்போ ஒரு போர் சூழல் உருவாச்சோ, அது மாதிரி இந்த விசில் வந்து ஒரு நிர்ணயிக்கும். இந்த போர் வந்து டிஎம்கேக்கும் டிவி கேக்கும். புரியுதுங்களா? அதனால அப்ப 2026 உங்களுக்கு சங்கு ஊதிடுவாங்கன்றீங்க. ஹலோ, நாங்க எல்லாருக்கும் சங்கு ஊதுவோங்கிறேன். புரியுதுங்களா? எல்லா கட்சிக்கும் நாங்க சங்கு ஊதுவோங்கிறத மறைமுகமா நாங்க வந்து விசில் மூலமா வச்சிருக்கோம். இது கூட புரியலையா? இல்ல, புரியுது புரியுது. ஆக மொத்த நேத்துல இருந்து இந்த விசில் தொழில் வந்து ரொம்ப அமோகமா நடந்துட்டு இருக்கான். வியாபாரிகளும் ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. புரியுதுங்களா? நிறைய சேல் ஆயிருக்கு போல இருக்கு. தெரியுதா? ஒரு விசில் சின்ன வாங்கினதுக்கே அவ்வளவு விசில் வியாபாரியும் பெரிய பணக்காரன் ஆயிட்டான். வித்தின் ஹவர்ஸ்ல. உங்களாலதான். வேற சின்ன ஒதுக்கி இருந்தா? வேற எந்த சின்ன ஒதுக்குனாலும் அந்த சின்னத்தை வச்சு விக்கிறவன் பணக்காரன் தான். தெரியுமா? அந்த அளவுக்கு நீங்க வந்து தற்குதியா இருக்கீங்க. அந்த அளவுக்கு. ஹலோ, ஒரு விஷயம் என்னத்த கொஞ்சம் கூட யோசிக்கிறது கிடையாது. இத்தனை வருஷமா சின்ன வச்சிருக்கானுங்களா? ரெட்டல, உதயசூரியன், தை சின்னம், மாம்பழ சின்னம், அப்படி இப்படின்னு கண்ட கண்ட சின்னம்லாம் வச்சிருக்காங்க. புரியுதுங்களா? ஆனா எங்கேயாவது ஒரு காலனாவுக்கு வியாபாரம் நடந்திருக்குமா? வியாபாரம் இருக்கணுமா? அப்புறம் இப்ப வியாபாரம் ஆகிறதுக்கு தான் நீங்க விசில் சின்னம் வாங்கிருக்கீங்களா, இல்ல தேர்தல நின்று ஜெயிக்கிறதுக்கு வாங்கிருக்கீங்களா சின்னத்தை? ஏங்க, ஒரு வியாபாரிக்கே எவ்வளவு லாபம் கொடுக்குதுன்னா எங்களுக்கு எவ்வளவு லாபம் கொடுக்குங்கிறது தெரியுதா? உங்களுக்கு லாபம் எல்லாம் கொடுக்காது. உங்களுக்கு வந்து பெரிய ஆப்பு தான் கிடைக்கும். அதுல எந்த வித மாற்றுக்கிறதே இல்ல. ஒரு விஷயங்க, மத்த கட்சிக்காரன்லாம் அவன் சின்னத்தை பரப்புறதுக்கு பேப்பர்ல பிரிண்ட் அவுட் அடிச்சுட்டு ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓட்டு போடுறதுக்கு பூத்துல நிப்பானுங்க வரிசையா. புரியுதுங்களா? 300 மீட்டருக்கு அங்கிட்டே நிப்பாட்டிடுவாங்க. அதுக்கு முன்னால இங்க கையில சீட்டு கொடுத்து அனுப்பிச்சிட்டு இருப்பான். ஆனா நாங்க அப்படி கிடையாது, பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஏன் விசில் இங்க இருந்து விசில அங்க லைன்ல நிக்கிறவனுக்கு அப்படி எடுத்து போதும் சார். குழந்தைங்க விளையாடுற மாதிரி விளையாடிட்டு சார். மெச்சூரிட்டியா இருக்கீங்க நீங்களா? குழந்தைங்க விளையாடுற மாதிரி எடுத்து விசில் ஊதினு இருக்கீங்க அடிக்கடி. மெச்சூரிட்டியா இருக்கீங்களா? அதுக்கு என்ன குழந்தையா? ஆமா, குழந்தை ஊதுனார் தெரியுமா? ஆமா, ஊதுனார் நல்லா. ஊதுனார் நல்லா. குழந்தைங்க மாதிரி பிஹேவ் பண்ணிருக்கீங்க விசில் வச்சுட்டு. ஹலோ, முதல்ல நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, விசில விடாம அடிச்சோம்னா பிரீத்திங் கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். உயிர் போயிரும். புரியுதுங்க? உயிர் போயிருமா? விடாம அடிச்சுனா மூச்சு முட்டி உயிர் தான் போகும். வேற என்ன பண்ண முடியும்? விசில் அடிக்கிறான்னா அவன் பிரீத்திங் கண்ட்ரோல் கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். சுவாச குழாய்கள் சரியாக வேலை செய்கிறதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இடையில காற்றழுத்தம் ஈற்றழுத்தம் இல்லாம ஹார்ட் அட்டாக் வராத ஒரு பேஷண்டா இருக்கான்னு. நேத்தையில இருந்து சின்ன ஒதுக்குனதுல இருந்து ஒருத்தனுக்கும் எது விசில் எடுத்து அடிக்கிற ஒருத்தனுக்கும் ஹார்ட் அட்டாக் வராது. தெரியுமா? கேஸ் கொடுக்கணும் உங்க மேலதான். பொது வெளியில வந்து பப்ளிக்கு இடையூறு பண்ணி நியூசன்ஸ் கேஸ் கொடுக்கணும். விசில் அடிச்சுன்னு என்ன பப்ளிக் நியூசன்ஸ் கேஸ்? ஆமா, பப்ளிக்ல போயிட்டு பொதுமக்களுக்கு இடையூறு கொடுக்குறீங்க விசில் அடிச்சு. அப்ப பஸ்ல எல்லாம் கண்டக்டர் எடுத்து அப்படின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கானே, அப்ப எரிச்சல் ஆகலையா? இப்ப அவர் அப்படி அடிக்கலன்னா நீங்க இறங்குற ஸ்டாப்ல இறங்க முடியாது, போயிட்டே இருக்க வேண்டியதுதான்.
அதுக்கு எதுக்கு சம்பந்தம் வேற வேற இருக்கு தெரியல. எல்லாத்தையும் லிங்க் பண்ணி பார்க்காதீங்க. கொஞ்சமாவது யோசிக்கணும். ம். புரியுதுங்களா? விசிலுங்கிறது நம்ம பிறந்ததுல இருந்து நம்ம கூட டிராவல் ஆயிருக்கு. பள்ளிக்கூடத்துல இருந்து, பருவ வயசுல இருந்து எல்லா இடத்துலயுமே விசிலுங்கிறது வாழ்ந்துகிட்டே டிராவல் இது ஆகுது. விசில் சின்னத்துக்கு இவ்வளவு டெஃபினேஷன் கொடுக்குறீங்களே, நம்ம கூடயே வாழ்ந்துட்டு இருக்குன்னு. ஆ. உதயசூரியன் சின்னம் உலகம் தோன்றதுல இருந்தே வந்துட்டு இருக்கு. அதுக்கு என்ன பண்ண போறீங்க? அது யாரால மறைக்க முடியாது. எது உதயசூரியன் 24 மணி நேரத்துல 12 மணி நேரம் மட்டும் வாழ்வியலை நடத்திட்டு இருக்கிற ஒரு சூரியனுக்கே இவ்வளவு இருக்குதுன்னா ம். கையில எனி டைம் இருக்கு. ஐயோ, உள்ள வைங்க உள்ள வைங்க. நீங்க ஆனானா புசுக்கு புசுக்குன்னு எடுத்து அடிச்சு போடுறீங்க. காது வலிக்குது ஸ்டுடியோல. எல்லாரும் பாருங்க, கேமராமேன்லாம் பாருங்க கோவப்படுறாங்க. ஹலோ, மீண்டும் இந்த மீண்டும் 12 சொல்றேன். மணி நேரத்துல உதயசூரியன் வரலனா நீங்கள நானும் இருட்டுல தான் இருக்கும். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. ம். பணக்காரன், ம். விஐபி, ம். விவிஐபி ம். இவங்களோட வாழ்க்கையெல்லாம் எங்க தெரியுமா? எங்க? பகல்ல எல்லாரும் தூங்கிட்டு இருப்பான். ம். நைட்ல தான் வேலை பார்ப்பான். அதனால அப்ப ஏழையும் ஒரு பணக்காரன் ஆகணும்னா இரவுல மட்டும்தான் வேலை பார்க்கறங்க ஒரு சட்டத்தை கொண்டு வரணும். சூரியங்கிறதே ஒழிக்காம இருக்கிற நாட்டை நாங்க மாத்திருவோம். அப்ப அண்டார்டிகா போயிருங்களா? அண்டார்டிகா போயிருவோம். அங்கதான் சூரியனே உதிக்காது. யாருமே வாழ்றது இல்லையா அங்க? ஹலோ, ம். நான் ஒரு ஏழை பணக்காரன் ஆகணுங்கிற விஷயத்துக்கு பேசிட்டு இருக்கேன். ம். ஆ, அப்ப விசில் அடிச்சு ஊதுங்க, பணக்கார ஆயிடுவாங்க எல்லாருமே. விசில் அடிச்சு ஊதுனா பணக்காரன் ஆயிருவாங்களா? தற்குறித்தனமா தான் சுத்தின்னு இருக்கீங்க. சரி, விசில் விசில்னு சொல்லிட்டு இவ்வளவு உயிர் கொடுத்து அடிச்சுட்டு இருக்கீங்களே, போற இடத்துல எல்லாம் இது மாதிரி டார்ச்சர் பண்ணிருக்கீங்களே, விசிலுக்கு தமிழ்ல என்ன? விசிலே தமிழ் தானே, அப்புறம் என்ன விசிலுக்கு தமிழ்ல என்ன? என்ன தமிழ் அறியாத நாங்களா? எங்க புசி ஐயா புலவரு, ம். அவர் எடுத்து விசில் அடிச்சு விசில் சொல்றாருன்னா அவருக்கு தெரியாத தமிழ் ஒண்ணு கிடையாது. எங்க என்ன புதுசா ஒரு கண்டுபிடிச்சது மாதிரி நிறுத்தாதீங்க. எங்களுக்கு எல்லாம் தெரியும். விசிலுக்கு விசில் தான். விசிலுக்கு தமிழ்ல வந்து விசில் தான். அது இங்கிலீஷ் வேர்டு கிடையாது, தமிழ் தான். இங்கிலீஷ் வேடா? ம். விட்டா பீப்பீங்க உங்களுக்கு. பிபியா? ஆ, விசிலுக்கு தமிழ்ல என்ன சார் சொல்லுங்க சார்னா, அது ஏதோ சுத்தி வளைச்சு ஏதோ ஒண்ணு சொல்றீங்க, குழப்பி விடுறீங்க. சுத்தி வளைச்சலாம் சொல்ல ஒரேதான் சொல்றோம். விசிலுக்கு விசில், தமிழ் அவ்வளவுதான். அவ்வளவுதான். வேற என்ன? தமிழ்ல அதுக்கு பேர்லாம் கிடையாது. என்ன பேரு? ம். இல்ல உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. தமிழ் அறிஞர்லாம் இருக்கிறாரு உங்க கட்சியில, அவருக்குலாம் தெரியாதா? தெரியுது. ம். நீங்க டிஎம்கேக்கு மட்டும் வேலை செய்யல, இடையில நாம் தமிழரையும் சேர்த்துக்கிறீங்க. அவர் தான் சும்மா இல்லாம ஏதாவது ஒரு புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சது மாதிரி சொல்லுவாரு. ம். போய் அகராதில எடுத்து பார்த்தா அப்படி ஒரு வார்த்தை அங்க இருக்காது. ம். புரியுதுங்களா? ஏன்னா எப்ப பார்த்தாலும் தமிழ் பேசுவோம் தமிழ் பேசுவோம். தமிழ் உணர்வுங்கிறது இங்க எங்க எவனுக்கு இருக்குது? எங்க கட்சியில இருக்கிற எங்க தலைவருக்கு இருக்கிற ஒரு உணர்வு எந்த கம்யூனிட்டி பேருக்கு கிடையாது. புரியுதுங்களா? அப்படின்னா தமிழ் உணர்வு இருக்கு. அப்படி என்ன தமிழ் உணர்வு இருக்கா? ஒண்ணு வகுத்து விடுங்க பாப்போம். ஏங்க, ஒரு மொழி அழிந்தால் அந்த இனம் அழியும். ம். புரியுதுங்களா? ஒரு மொழியை காப்பாத்துற விஷயத்தை இவ்வளவு வரைக்கும் எவனாவது பண்றானுங்களா? தமிழ்நாட்டுல ஒரு கட்சி அழிந்தால் தமிழ்நாட்டு அரசியல சூப்பரா இருக்கும். வேணாங்க. ம். இந்த மொழிக்காக பாடுபடுறதுல எங்க தலைமை எந்த அளவுக்கு முயற்சி செஞ்சிருக்கான்னு உங்களுக்கு தெரியாது. சொல்லுங்க. நாள் விழுந்து நரை விழுந்து கூன் விழுந்து ஊன் விழுந்து உயிர் விழுந்த வேண்டும் ஒவ்வொன்றாய் விழுந்த வேண்டும் ஒன்று மட்டும் உயிரோடு இருக்கும் யான் கட்ட தமிழ். ம். அந்த அளவுக்கு எங்க தலைவன் தமிழ் நேசிச்சுட்டு இருக்கான். தமிழ் நேசிச்சுட்டு இருக்காரா? திரிஷாவை தானே நேசிச்சிருந்தாரு. தமிழ் அந்த அம்மா எங்க இருக்காங்க? அந்த அம்மா எங்க இருக்காங்களா? ம். ஏய், என்ன அது இது? இல்ல தமிழை நேசிச்சிட்டு இருக்காரு சொல்றீங்களா? யார் அந்த தமிழ்? இது வரைக்கும் திரிஷாவை தான் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். தமிழ்ங்கிறது மொழி. ஓ, தமிழ் மொழி. புரியுங்களா? சரி, ஓகே. நீங்க எந்த ஒரு விஷயம், ம். நீங்க உங்க தாய்மொழி என்னங்க? ம்? உங்க தாய்மொழி நான் தாய்மொழி தமிழ் தான். ஆ? தமிழ். ஒரு தமிழ் மாதிரியா பேசுறீங்க? ஆ. ஒரு தமிழ் உணர்வே இல்லாம ஒரு தெலுங்குக்கார மாதிரி ஒரு ஹிந்திக்கார மாதிரி. தமிழ்நாட்டுல வந்து தமிழர்கள் இல்லாம போனதுனால இவ்வளவு காரணம். எல்லா பயிலும் ஃபாரின்ல போய் உட்கார்ந்துட்டான். ம். எல்லா பயிலும் ஃபாரின்ல இருந்துட்டான். புரியுதுங்களா? இங்க ஃபுல்லா வந்து அனதர் ம். வேற்று மாநிலத்தவர்கள் நிறைந்து போனதுனால இதுக்காக காரணம் யாரு? யாரு? இத்தனை வருஷமா ஆண்ட ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் மட்டும்தான் காரணம். ஓ, இவங்க தான் வந்து என்ன பண்றாங்க? அட்லீஸ்ட் சீமான் ஆட்சிக்கு வந்தால் முற்றும் தமிழா இருந்திருக்கும். இப்ப நீங்க சீமானுக்கு மார்க்கெட்டிங் பண்றீங்களா, விஜய்க்கு மார்க்கெட்டிங் பண்றீங்களா? ஏங்க, சீமான் தான் வரல இல்ல. ம். புரியுதுங்களா? அப்படி வந்திருந்தான்னு சொல்றேன். ஆனா நாங்க அப்படி இல்ல. எவனையும் செய்யாத நாங்க செஞ்சு வைப்போம், ம். செஞ்சு வச்சுட்டு தான் போவோம். புரியுதுங்களா? தமிழ் எங்கள் பிறப்பு, ம். தமிழ் எங்கள் உயிர். ம். அப்புறம்
எல்லாரும் இங்க தமிழனா இருக்கணும். ம். புரியுதுங்களா? இலங்கையில தமிழ் எல்லாரும் ஓட விட்டுட்டு வெறும் சிங்களவனா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ற விஷயத்த நாங்க பண்ண மாட்டோம். அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, இங்க இருக்கிற தமிழர்களை இந்த திமுகவும் அதிமுகவும் தான் ஃபிளைட் ஏத்தி நீங்க போய் ஃபாரின்ல இருங்க அப்படின்னு சொல்றதா சொல்ல வரீங்களா? அப்படிதானே செஞ்சிருக்கீங்க. ஆ. ஏங்க 41 பேர் செத்து போயிட்டாங்கிறதுக்கு இத்தனை கட்சியும் சேர்ந்து வச்சு நம்மளுக்கு எகைன்ஸ்டா வேலை பார்க்குது. 2009 எத்தனை லட்சம் தமிழர்கள் அங்க உயிரோட செத்து கூஞ்சான். அன்னைக்கு எவனாவது கொடி பிடிச்சி நடத்த பேசுறானா? ஏதாவது சிபிஐ கேஸ் போட்டானுங்களா? நீங்க கேட்கிற கேள்வி விஜயை பார்த்து கேள்வி மாதிரி இருக்கு. ஏன்னா அன்னைக்கு விஜய் தான் எதுவுமே பேசாம ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. மத்தவங்க எல்லாருமே பேசுனாங்க. ஏங்க ஆர்ப்பாட்டம் போராட்டம் அன்னைக்கு பண்ணாங்க. எங்க தலைவர் அரசியல் இல்லைங்க, இன்னைக்கு இருக்காருங்க. அதே படுகொலைகள் இன்னைக்கு நடந்ததுதான் வேற மாதிரி தனியால இறங்கி எல்லாம் துக்கம் பண்ணிடுவாரு. யாரு? விஜய். இங்க இருந்த பனையூர்லயே போயிட்டு ஒரு மாசமா ஓடி போய் ஏங்க ஒளிஞ்சுக்கிட்டாரு. என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? ம். பீஸ்ட் படம் பாத்தீங்கல்ல, ம். பிளைட் எடுத்துக்கிட்டு போய் அட்டாக் பண்ணார்ல, ஒரு இடம் இல்லாம டக 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 ஒண்ணும் தெரியாம போயிடும். எப்பேற்பட்ட ராணுவ வீரனாலும் முடியாது. உங்க தலைவரால மட்டும்தான் அதே மாதிரி பீஸ்ட் படத்துல பண்ண முடியும். மிரண்டாங்க சார் எல்லாருமே. தெரியுதுல, ம். எவனாலும் பண்ண முடியாத விஷயத்தை எங்க தலைவர் பண்றான்னு புரிஞ்சுக்க முடியுதுல. ம். அப்புறம் எதுக்கு இப்படி தற்கூரித்தனமான கேள்வியை கேட்டுட்டு இருக்கீங்க? ஆத்தற்குறிதனமாவா? அப்புறம் சரி, ஓகே, இருந்துட்டு போட்டோம். இந்த விசில் சின்னம் இது நீங்க எப்படி மக்கள் கிட்ட போய் கொண்டு ஏன்னா டைம் இல்லல்ல, எப்படி போய் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க? ஏங்க என்னங்க இது? ம். கட்சி சின்ன அறிவிச்சு 2 மணி நேரத்துல ஒரு தமிழ்நாட்டின் கடைக்கோடியில இருக்கிற ஒரு ஆயா விசில் அடிக்குதுன்னா ம். என்ன காரணம்? என்ன அது விஜய்ங்கிற ஒரே காரணம் தான். இல்ல சார், நான் தெரியாம தான் கேக்குறேன். ஏன் தெரிஞ்சே கேளுங்களேன். சரி, ஓகே, தெரிஞ்சே கேக்குறேன். ஆ, உங்ககிட்ட நார்மலா நான் கொஸ்டின் கேக்குறேன். ஆ. நார்மலா பதில் சொல்லாம ஆ. ஏன் இப்படி கத்தி முக்கி வெளியே வந்துடுற அளவுக்கு பேசுறீங்க? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க. இது கரெக்டா இருக்கு. இப்படியே போவோம். ஒரு விஷயத்த ம். எமோஷனல் அடக்கி வச்சோம்னா ம். நம்ம வீக் ஆயிருவோம். ம். நம்மளோட முழு எமோஷனலையும் வெளியில காட்டணும்னா அதை கட்டுப்படுத்தக்கூடாது. ம். புரியுதுங்களா? அது கட்சியில இருக்கிற ஈடுபாடு இருந்தா அது ஆட்டோமேட்டிக் உணர்ச்சி பிளம்பு வெடிக்கும். உங்களுக்கு வெடிக்குது, ஆனா உங்க தலைவருக்கு வெடிக்க மாட்டேங்குது. ஏன்? உணர்ச்சி இல்லையா? போயிருச்சா? உணர்ச்சி இல்லாம தான் எப்படி பேசுறாரு? கைய விரிச்சு பேசுறாருல, என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படிங்கிறப்ப அப்படியே அத்தனை பேர் ஆர்ப்பரிச்சு கத்துறானுங்கல்ல. எக்ஸசைஸ் பண்ணாம இருந்திருப்பாரு நினைக்கிறேன். அதனால தான் கையை இப்படி விரிச்சு விரிச்சு பேசுறாரு. எக்ஸசைஸ் பண்ணாரா? பண்ணாம இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓ புரியல, என்னங்க நீங்க இல்ல, கையை இப்படி என்ன விரிச்சு விரிச்சு நினைக்கிறீங்க? பேசுறாருன்னா ஒன்னு அர்த்தம். ஆ? இதெல்லாம் ஒரு எமோஷனலா? சைலண்டா பேசினாலும் சரியா பேசலம்பீங்க, ஆமா. கத்தி பேசினா ஏன்டா கத்துறங்கிறீங்க. ம். ஆ? ம். ஒரு உணர்வு புரிஞ்சுக்காத ஜென்மங்கள்ட்ட நாங்க உட்கார்ந்து எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த கட்சியை கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ளார படுற பாடுங்கிறது பெரும்பாடா இருக்கு. இதை நீங்க மட்டும்தான் இப்படி இல்ல, இந்த ஊரே இந்த நாடு நாட்டு மக்களும் நாசமாய் போய் கிடக்குறானுங்க. உங்களால கட்சியே கொண்டு போய் சேர்க்க முடியலன்னா சின்னத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்க போறீங்கன்னு தான் நான் கேக்குறேன். ஏங்க ஆல்ரெடியே சின்ன ரீச் ஆயிடுச்சுங்க. ஆல்ரெடியே சின்ன ரீச் ஆயிடுச்சு. ரீச் ஆயிடுச்சா? எந்த இடத்துல போய் ரீச் ஆயிருக்கு? ஏங்க இவ்வளவு நேரம் என்ன சொன்ன? ஒரு கடைக்கோடியில இருக்கிற ஆயா. போதும் சார், திரும்ப அந்த ஆயா கதை வேணாம் சார், வேணாம் சார். சரி, இந்த சின்னம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. இல்லங்க, ஓகேவா? நான் ஒரு விஷயத்த சொல்ல ஆயா கதை வேலைன்னு இல்ல, என்ன திரும்ப நிலாவுல பாட்டி வட சுட்ட கதைன்னு நான் சொல்லி. அந்த ஆயா கதை கூட கேட்டுடலாம். உங்க ஆயா கதை தான் கேட்க முடியல. என்னங்க எங்க ஆயா கதையை சொன்னா? ஆமா, கடைகோடி ரேஷன் கடையில ஒரு ஆயா கதை எடுத்தீங்களா, அதுதான் கேட்க முடியல. ஒரு விஷயத்த தெளிவா சொல்றதுக்கு வந்தா அதை புரிஞ்சுக்கிற தன்மை கொஞ்சம் கூட இல்லைன்னா மனுஷன்ட்ட பேசுறமாங்கிற டவுட்டா இருக்குது. எங்களுக்கு ஒரு டவுட்டா இருக்கு. தமிழ்நாட்டு அரசியல் கட்சியில ஒரு அரசியல் கட்சி புதுசா உருவாயிருக்குதா, இல்ல எந்த கட்சி உருவாகிது எங்களுக்கு டவுட்டா இருக்கு. ஏங்க என்னங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? 2026 ம். விஜய் 3 எழுத்து, ம். வெற்றி 3 எழுத்து, ம். விஷில் 3 எழுத்து, த்ரிஷா 3 எழுத்து, தோல்வி 3 எழுத்து, வேதனை 3 எழுத்து, அனில் இதுவும் 3 எழுத்து தான். ஹலோ, ம். என்னங்க பேச்சுக்கு பேச்சு எதிர் பேச்சு இல்ல, பேசி நீங்க 3 எழுத்து சொல்லும் போது எனக்கு 3 எழுத்து தெரியாதா? அதுக்காக தான் தெளிவுபடுத்துறதுக்கு சொன்னேன். ஏங்க நீங்க பண்றதெல்லாம் எனக்கு சீரியஸா சொல்றேன், ஒரு வெறுப்பாகுது சார். உங்க கட்சியினர் செய்யறது எங்களுக்கு வெறுப்பா தான் சார் இருக்கு. ரோட்ல எல்லாம் எடுத்து குழந்தை மாதிரி விசில் எடுத்து ஊதுறீங்க,
விசில் இது பண்றீங்க. எங்களுக்கு செம்ம கடுப்பா இருக்கு, வெறுப்பா தான் இருக்கு. என்ன பண்றது? ஏன்னா மத்த கட்சிக்காரன் பண்ணிக்க முடியாதுங்க. ஒரு சூரிய கட்சிக்காரன் எதை காட்டி எதை பண்ணுவான்? அதான் காலையில புரியுதுங்களா? சூரியன் உதிக்குதுல்ல. அதை காட்டிக்கிட்டு அப்படியே கையை நீட்டிக்கிட்டு இப்படிமானா ம், ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. ம். ரெட்டலைக்காரனுக்கு வெயில் வந்தா கருகி போய் விழுந்துருங்க. எதையும் எவனும் காட்ட முடியாதுங்க. மாம்பழம்லாம் அழுகி போயிருங்க. அப்ப சூரியன் பவர்னு ஒத்துக்கிறீங்க, உதயசூரியன். பவரா? நீங்க தான் சொன்னீங்க சூரியனால ரெட்டையில தீஞ்சு போயிடும், மாம்பழம் அழுகி போயிடும், தாமரை அப்படி சொல்லல. இப்ப நீங்க அப்படிதான் சொன்னீங்க. புரிதல் பாத்தீங்களா எந்த அளவுக்கு தப்பா புரிஞ்சிருக்கீங்கன்னு? நீங்க இதெல்லாம் ஒத்தில்லாத சின்னங்கள். எது எது உதயசூரியன் ஒர்த்து இல்லாத சின்னம். அப்புறம் விசில் மட்டும்தான் ஒர்த்து உள்ளது. ம், ஏங்க என்னங்க அது? அவன் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க. எம்ஜிஆர் இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் இப்படி காட்டினா அது ரெட்டலை அப்படின்னு ஃபீலிங் இருந்துட்டு இருந்தது எல்லாருக்குள்ளாரையும். இப்பவும் அப்படிதானே? இப்பவுமா ம். இப்படி காட்டினா டாய்லெட் போறதுக்கு காட்டுறது மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. ஓஹோ. ஆமா, ஒரு சின்னத்துக்கு அடையாளம் காட்டுற விஷயங்கள் இருக்கணும். ம், இப்படின்னா உதயசூரியன்ங்கிறாங்கல்ல, ம். இப்படின்னா காங்கிரஸ்ங்கிறானுங்கள, அது மாதிரி எங்களுக்கும் இப்படி அது நாமம் சார். நாமமா போட்டுருவாங்க. டிவிகே. டிவிகேவா? இல்ல இப்படி வச்சீங்கன்னா நாமம் போட்டுருவாங்க. நாமம் போட்டுருவாங்க. நாங்க தான் நாமம் போடுவோம் மத்த கட்சிக்கு. மத்த கட்சிக்கு போட போறீங்களா இல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு போட போறீங்களா? ஹலோ, ம். ஆனா தெரியுதா எவ்வளவு குதர்க்கமான வெஞ்சன்ஸ வச்சு விஷம், முழுசும் விஷம். விஜய் தானே. அப்படியே டிஎம்கே காரனை உரிச்சு வச்சு கிடக்குறீங்க. சரி, நீங்க சொல்றதுல இருந்து நான் வரேன். ஆ, உதயசூரியன்னா இப்படி காட்டுவாங்க, ரெட்டலைன்னா இப்படி காட்டுவாங்க, கை சின்னம்னா இப்படி காட்டுவாங்க. விசில் சின்னத்துக்கு நீங்க எப்படி காட்ட போறீங்க? இப்படிதான் காட்டுவாங்க. விசில் அடிக்கிறது இப்படிதான் காட்டுவாங்க. நீங்க என்ன இப்படி காட்டுறீங்க? நாமம் போடுற மாதிரி. ஏங்க இப்படி காட்டினா அது ரஜினிகாந்துங்க. இப்படி காட்டக்கூடாது. இப்படி காட்டினா அது ரஜினிகாந்த். சார் இப்படி சார், இப்படிதானே விசில் அடிப்பாங்க எல்லாருமே. வேணா இப்படி வச்சுக்கிறீங்கன்னா இப்படி வச்சு அடிப்பாங்க விசில். அந்த விசில் எப்படி அடிச்சா என்ன? விசில் சத்தம் வருது இல்ல? ஆமா. விசில்னு ஒண்ணு இருக்குல்ல? அப்ப இது மாதிரி இருந்து எல்லாருக்கும் ஒண்ணு பண்ணிடணும். எல்லார் வீட்டுல குக்கர்ல வந்து விசில் அடிக்க கூடாது, தூக்கிடணும் அந்த விசில் எல்லாம். பஸ் கண்டக்டர்காரங்கிட்ட எல்லாம் விசில் கொடுக்க கூடாது. புரியுதா? ஒரு விசிலுங்கிற சின்னம் எங்கேயும் யாருக்கு ஞாபகப்படுத்த கூடாதுங்கிறதுக்காக வீட்டுல குக்கர்ல அடிக்கிற விசில கூட வேண்டான்னு ஒதுக்கணும் அப்படிங்கிற அந்த திட்டம், சதி திட்டம். இது தீய சக்தியோட திட்டம். ஓஹோ. இல்ல மக்கள்லாம் நீங்க பண்ற அலப்பறையினால இப்படி ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. முடிவுக்கு அவங்க வரல, உங்க அரசாங்கம். புரியுதுங்களா? உங்களோட சதி திட்டம் எங்களுக்கு தெரியாம இல்ல. கண்டக்டர் இருக்கிற விசில கூட புடுங்கி விட்டு அவனுக்கு மௌத்தாருவன் கொடுத்து வாசிக்க விடுவீங்க. மௌத்தா இருக்கண்ணா எப்படி? விசில் வேணாங்கிறதால உங்களோட இது. எங்க சின்னத்தை மக்கள்கிட்ட ஞாபகப்படுத்த கூடாது, அதை அழிக்கிறீங்கிற துரோகி, ம், துரோகித்தனம், ம். பச்சை துரோகம் பண்ணிட்டு இப்ப இருக்கீங்க. அதெல்லாம் பண்ணா மட்டும் எல்லா மக்களும் போயிட்டு என்ன பண்ண போறாங்க? விசில் சின்னத்துலதான் குத்த போறாங்களா? நீங்களாம் எவ்வளவு சதி திட்டம் போடுவீங்கன்னு எங்களுக்கு தெரியாமையா இருக்கும்? ம், விசிலுங்கிற சின்னத்தை எல்லாம் மறைக்கணுங்கிற சதி வேலையை செஞ்சா இருப்பீங்க. ம். புரியுதுங்களா? இப்பவே இலவச குக்கர் என்னது வீட்டுல பொம்பளைங்களை ஞாபகப்படுத்தும். விசில் அடிச்சா, குக்கர் விசில் அடிச்சா இவங்க வந்து கொண்டு போய் தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்லி நீங்க இலவச குக்கர் கொடுக்கறோம்னு சொல்லி விசில் அடிக்காத குக்கர் கொடுப்பீங்க. விசில் அடிக்காத குக்கரா? அப்புறம் இல்ல கட்டி அப்படியே சதி திட்டம் பண்ணலனா, இந்த பஸ் கண்டக்டர் விசில் வச்சு ஊதுனாலோ இல்ல வீட்டுல வந்து குக்கர் விசில் வந்தாலோ எல்லாரும் போய் விசில்ல குத்த போறாங்க. விசில உடைச்சு போட்டுருவாங்க சார். பாத்தீங்களா? ம். ஒரு விஷயம் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஐயோ சார் நீங்க மறுபடியும் நான் மறுபடியும் மறுபடியும் காது வலி சார். உடைச்சு போடுவோம்னு சொல்ற வார்த்தை வாபஸ் வாங்குங்க. இது வந்து என்ன தெரியுமா? ஒரு அரசாங்கத்தால், ஒரு தேர்தல் ஆணையத்தால் கொடுக்கப்பட்ட ஒரு சின்னம். இத உடைப்பா அப்படின்னு சொல்ற வார்த்தை பேசுறீங்கன்னா பிளாஸ்டிக் முதல்ல வார்த்தையை வாபஸ் வாங்குங்க. சார். இது பிளாஸ்டிக் சார், நசுக்குனால உடைஞ்சிரும் சார். அதுக்கு சொன்னேன் சார். இல்ல புரியல. நீங்க அந்த வார்த்தை சொல்றத வாபஸ் வாங்குங்கன்னு சொல்ற, அதை விட்டுட்டு இது உடைஞ்சிருன்னு மறுபடியும் சொல்றீங்க. பிளாஸ்டிக்ல செஞ்சிருக்காங்க அதனால உடைஞ்சிரும். போராட்டம் பண்ணுகிறேன், வாபஸ் வாங்க சொல்றீங்க. அந்த மாதிரி சேவைதானே செஞ்சுட்டு இருக்கீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இது சாதாரண ஒரு விசில். ஆமா 5 ரூபா விசில். 5 ரூபா விசிலா? கடையில போட்டா 5 ரூபா தான் கொடுப்பாங்க. உங்களுக்கு 5 ரூபாங்க. ஆனா எங்களுக்கு உசுருங்க. உசுரா? புரியுதுங்களா? எங்க கட்சியோட சின்னம். புரியுதுங்களா? எங்க தலைவனுக்கு கிடைச்ச ஒரு அவதாரம் மாதிரி. அவதாரமா? இதெல்லாம் அவதாரத்துல கொண்டு வந்துட்டீங்க. ஏங்க
டைட்டானிக் படம் பாத்தீங்களா? பாத்துனேன். அந்த படத்துல நடிச்ச ஹீரோவால காப்பாத்தல, ஹீரோயினை காப்பாத்துனது யாரு? இந்த விஷயம் அப்படின்னு அடிச்சதுனாலதான் அந்த சத்தம் கேட்டு அவ காப்பாத்தப்பட்டா. அது மாதிரி ஒரு டைட்டானிக்ல ஒரு காப்பாத்துறதுக்கு விசில் தேவைப்பட்டிருக்குன்னா இந்த தமிழ்நாட்டு மக்களை காப்பாத்துறதுக்கு ஒரு விசில் தேவைப்படுது. அந்த விசில் விஜய் தான் சொல்றீங்க, புரிஞ்சுக்கிட்டா சரி. ஆனா இந்த தமிழ்நாட்டு மக்கள் விஜயை காப்பாத்துவாங்களா? அது ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கீங்க, தமிழ்நாட்டு மக்கள் விஜயை காப்பாத்துவாங்கன்னா விஜய் என்ன பண்ணிட்டாரு காப்பாத்துவாங்களா? என்ன பண்ணிட்டாரு, என்ன பண்ணிருக்காரு அவரு? விஜய் என்ன பண்ணிருக்காரு தமிழ்நாட்டு மக்களுக்காக? தமிழ்நாட்டு மக்கள்ல 41 பேர் செத்து போனதுக்கு காரணம்னு சொல்ல வர்றீங்களா? விஜய் தான் காரணம் அப்படிங்கறது கண்டிஷன்ல என்ன பண்ணிருக்காரு? 41 பேரை கொலை பண்ணிருக்காரு அப்படின்னு ஒரு கொலைகார பட்டு கொடுத்து பாத்துட்டு இருக்கீங்களா? நீங்க தான் குடுத்துட்டு இருக்கீங்க. நாங்க கொடுக்கறத விட அவங்க கட்சியில இருந்து உயிர் தொண்டனா இருந்து நீங்க தான் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஏங்க நீங்க பேசலாம் அப்படி பேசிட்டு இருக்கீங்க, புரியுதுங்களா? நாங்க தானே சிபிஐ கேட்டோம், நாங்க தானே சிபிஐ கேட்டோம். கடைசியில என்ன ஆகுது? உல்டா ஆகுது. உல்டாவா? ஆமா, காசு கொடுத்து சூனியா நீங்களே. காசு கொடுத்து சூனியா வைக்கல, எல்லாம் கவர்மெண்ட் உடமையா இருக்கிறது எல்லாமே பிரைவேட் ஆயிடுச்சு. அதனாலதான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம். அப்போ பிரைவேட்டா இருந்ததுனாலதான் இவங்களை ஏங்க ஒரு விஷயங்க, ஒரு கேஸ் சிபிஐல எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அது கிட்டத்தட்ட 120 வருஷம் கூட நடந்து முடியாம இருக்கிற கேஸ் எவ்வளவு இருக்குது? 50-60 வருஷம் இழுத்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா அது கவர்மெண்ட் அண்டர்டேக்ல இருக்கிறப்ப அப்படி இருந்தது. எல்லாம் பிரைவேட் ஆக்கிட்டானுங்க. பிரைவேட் ஆகிட்டாங்களா? எதை வச்சு சொல்றீங்க பிரைவேட் ஆகிட்டாங்கன்னு? ஏங்க இந்த மோடி எல்லாத்தையும் பிரைவேட் கொடுத்துட்டாருங்க, புரியுதுங்களா? சிபிஐயும் பிரைவேட் கொடுத்துட்டாங்க. யாருக்கிட்ட? அதானி கட்டியா, அம்பானி கட்டியா? யாருகிட்டே கொடுத்துட்டாங்க. ஆனா அதனாலதான் அவங்க ப்ராப்பரா வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கவர்மெண்ட் தான் வேலை பார்க்க மாட்டாங்க. கவர்மெண்ட் ஆபீஸ்ல நீங்க பாக்குறீங்கல்ல, 10 மணிக்கு ஆபீஸ்னா 11 மணிக்கு தான் வருவாங்க. ஆமா, அது கரெக்ட் சார். நீங்க பேசுறதுல நான் அது ஆமோதிக்கிறேன். கரெக்ட். இது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நீங்க கவர்மெண்ட் பஸ் எடுங்க, டயத்துக்கு எங்கேயாவது எடுத்துருக்கானா? எடுக்க மாட்டாங்க, புரியுதுங்களா? இந்த கவர்மெண்ட்னாவே ஒரு டிலேன்னு இருக்கும். அப்ப மோடி நல்லது தானே பண்ணிருக்காரு, எல்லாம் ப்ராப்பரா கரெக்டா தானே நடக்கணும்ன்றதுக்காக பிரைவேட்ல குடுத்துருக்காரு. நல்லது தானே பண்ணிருக்காரு. ஏங்க கொஞ்சம் கூட சார் உங்களுக்கு ப்ராப்பரா எதுவுமே நடக்க மாட்டேங்குது, ப்ராப்பரா வேலை செய்ய மாட்டாங்க, ப்ராப்பரா வர மாட்டேங்குதுன்னா பிரைவேட்ல கொடுத்தா இதெல்லாம் கரெக்டா நடக்கணும் அப்படின்றத ஒரு நல்ல எண்ணத்துல தானே மோடி ஐயா செஞ்சிருக்காரு. ஏங்க அவரு பாஸ்போர்ட் ஆபீஸ் கொடுத்தது வரைக்கும் சரி, ஒரு பாஸ்போர்ட் வர்றதுக்கு 6 மாசம் ஆகுவான். ஆமா, இப்ப 3 நாள்ல வருது. ஓகே, சிபிஐ கொடுக்க சொன்னாங்களா? ஏன் கொடுத்ததுல என்ன தப்புன்ற? ஏங்க எங்க தலைவனை விசாரணை நீங்க மாட்டிக்கிட்டீங்க வகையா, அதனால வச்சு செய்யறாங்க, அதனால பொங்குறீங்களோ? மாட்டிக்கிட்ட வச்சு செய்யறாங்க, பொங்குறமா? அதுதான் அவரை வச்சு செஞ்சுன்னு இருக்காங்க சிபிஐ, அதனால நீங்க இப்ப பொங்குறீங்க. உள்ள நடக்கிற விஷயம் தெரியாம பேசாதீங்க, சீரியஸா சொல்றேன். உள்ள பயங்கரமா நடக்குதோ? உள்ள பயங்கரமா நடக்குதா? வேணாங்க, வெளியில சொன்னா அசிங்கம். என்னங்க எது பேசினாலுமே விதண்டாவாதமா பேசிட்டு இருக்கீங்க, புரியல. என்ன நடக்கும் உள்ள நடந்த எதுவுமே தெரியாது. ஆமா, அசிங்கங்கிறீங்க. என்னத்த பாத்தீங்க அங்க போய்? அப்படி இல்ல சார், உள்ள எது வேணாலும் நடந்திருக்கலாம், எது வேணாலும் செஞ்சிருக்கலாம், பேசியிருக்கலாம். அதை வச்சு நான் சொன்னேன் வெளியே தெரிஞ்ச அசிங்கமா இருக்கும் விஜய்க்கு அப்படின்னு சொன்னேன். என்ன எது வேணுமாலும் நடந்திருக்கலாம், எது வேணுமாலும் செஞ்சிருக்கலாம், எது வேணுமாலும் பேசியிருக்கலாம். என்ன அசிங்கம் நடந்துச்சு? எல்லா அசிங்கம் நடந்துச்சுங்கிறேன். இல்ல எனக்கு தெரியல, நீங்க வேணா உண்மையை அவுத்து விட்டா தெரியும் இந்த அசிங்கம் நடந்திருக்குன்னு. நீங்க என்ன தெரியுமா கேக்குறீங்க? எங்க தலைவனை அப்படியே தலைவா படத்துல கட்டி தொங்க விட்டு லத்திய வச்சு டப்பு டப்பு டப்புன்னு அடிச்சான் அப்படிங்கறது மாதிரி நீங்க விசாரிக்கிறீங்களா? அதான் நடந்திருக்கு போல இருக்குன்னு அப்படி நினைக்கிறீங்களா? இல்ல அதுதான் நடந்திருக்கு போல இருக்கு. இல்ல எது புரியல, சம்பந்தம் இல்லாம என்ன இதெல்லாம் சரி ஓகே சார், இது மாதிரிலாம் கேட்காதீங்க. சரி, நான் பிராக்டிக்கலா ஒரு கொஸ்டின் கேட்கறேன். இப்போ விசில வச்சு ஊதுன்னு ஊதுறீங்க, ஓகேங்களா? 2026ல சப்போஸ் நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்கன்னா, சப்போஸ் ஆட்சிக்கு வந்துட்டீங்கன்னா இல்ல, ஆட்சிக்கு வந்துட்டீங்க, சரி சொல்லுங்க, என்ன பண்ணுவீங்க? ஒரு விஷயங்க, நாட்டு மக்களை எவ்வளவு தரங்கட்ட மக்களை அந்த ஆட்சி நடத்தி வச்சிருக்காங்க தெரியுமா? ஏடிஎம்கே காரணம் சரி, டிஎம்கே காரணம் சரி, புரியுதுங்களா? அவ்வளவு கேவலமா நடத்தி வச்சிருக்காங்க. இலவசங்கிறத ஒண்ணு கொடுத்து மக்களை இல்லாதவனாவும் பிச்சைக்காரனாவும் ஆக்கி வச்சிருக்காங்க.
நாங்க வந்தோனிமே எந்த இலவசமும் கிடையாது. இந்த 1000 ரூபாய் பணம், 100 நாள் வேலை திட்டம், அது முதியோர் இலவசம், அந்த இலவசம், லொட்டு லொசுக்கு, லேப்டாப், சைக்கிள், அப்படி எதுக்கெடுத்தாலும் இலவசம். என் தமிழ் மக்கள் எல்லாம் பிச்சைக்காரனா. கண்டிப்பா தோத்துருவீங்க, எந்த வித மாற்று கருத்தே இல்லை. இப்படியெல்லாம் திட்டத்தை நீங்க அனௌன்ஸ் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பா கன்ஃபார்ம் 2026ல ஊதப்படாது. சார் சும்மா இதை ஊதி போங்க சார். சும்மா வந்து காது எத்தனை வாட்டி சார் சொல்றது, குழந்தை மாதிரி ஊதாதீங்கன்னு சும்மா வந்து ஊதிட்டு இருக்கீங்க குழந்தைங்க மாதிரி. ஹலோ, ஒரு விவசாய வேண்டாம். என்ன புரியல? இந்த மாதிரிதான் விசில தூக்கி அடிக்க போறாங்க 2026ல மக்கள் எல்லாம். இப்ப என் கையில இருந்து புடிங்கி விட்டறிஞ்சதே மிகப்பெரிய தப்புங்க. இது மிகப்பெரிய கண்டனம். நாளைக்கு விஜய் கையில இருந்து புடிங்கி அடிக்கணும். விஜய் அடிக்கிற விசில புடிங்கி அடிப்பீங்களா? புடிங்கி அடிச்சா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? அண்டார்டிகாவே பத்தி எரியும். அண்டார்டிகா பத்தி எரியுமா? புடிங்கி வீசுனதுக்கும் அண்டார்டிகா பத்தி எரிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அங்க பத்தி எரியதுக்கு ஒண்ணுமே இல்ல. அந்த இடத்துல போயிட்டு பத்தி எரியன்றீங்க, இது லூசுதனமா இல்ல? ஹலோ, புரியுதா? ரொம்ப பைத்தியகாரத்தனமா நீங்க இருந்துட்டு கேள்வி கேக்குறீங்க. ஒவ்வொரு பூமிக்கடியும் எரிமலை குழம்புகள் கொதிச்சுக்கிட்டு இருக்கும். அது வந்து பனிமலை இருக்குதே, அதுக்கு மேல வெடிக்கலாமெல்லாம் யோசிக்காது. அப்படியே கொப்புளிச்சு மேல வந்ததுன்னா ஐஸ் எல்லாம் அப்படியே உருக்கி எரிச்சிரும். இது கூட தெரியாம எங்களை வந்து லூசு, தற்குறி, இப்படி எல்லாம் பைத்தியகாரத்தனமா வச்சிருக்காங்க. உங்க படிப்பறிவுங்கிறதே கொஞ்சம் கூட இல்லாம படிச்சும் மக்கா இருக்கிறதுனாலதான் எங்களை நாட்டு மக்களை எப்படிதான் நாங்க கேன்வாஸ் பண்ண போறோன்னு தெரியல. விசில் அடிச்சு ஊதி ஊதி டிஸ்டர்ப் பண்றது உங்களுக்கு வந்து படிப்பறிவு இருந்து ரொம்ப அறிவாளியா நீங்க இருக்கீங்க. அத புடுங்கி வீசுனது தப்பு. நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, ஏதோ எங்கிட்ட இருந்து புடுங்கி விட்டறிஞ்சது மாதிரி எல்லார்கிட்டையும் நடந்துடலாம்னு நினைச்சாதீங்க. எங்க தொண்டன்ட்ட ஒரு சின்ன பையன்ட்ட இதை நடத்துனீங்கன்னா குழந்தை அழுதுருக்கும். குழந்தை அழுதுருக்கு. ஆமா, குழந்தை வச்சு விசில் அடிச்சு விளையாடும் போது அதுக்கிட்ட இந்த புடுங்கன்னு அழதானே செய்யும். அழுதுன்னு வீட்டுல போய் அவங்க அம்மாட்ட சொல்லலாம். குழந்தைகள் அணின்னு எங்க இதுல இருக்குது. அதுக்காக இவ்வளவு கேவலமான எங்களை நினைக்காதீங்க. நான் ஒரு பையன் சொல்றேன், குழந்தைன்னு சொல்றேன், புரியல எனக்கு. என்னதாங்க நினைச்சுக்கிட்டு கேள்வி கேக்குறீங்க? ஓ, இதுக்குதான் இந்த விசில் சின்ன வாங்கி வச்சிருக்கீங்க. குழந்தை நீங்களுக்கு வந்து விளையாட்டு சாமா கொடுக்குற மாதிரி. ஆனாங்க, இதுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து கூட நீங்க பேசுறதுக்குலாம் நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு கூட நான் பேசிட்டு இருக்கேன் பாருங்க. என்னை செருப்ப கழட்டி அடிக்கணும். ஒத்துக்கிறீங்க? அப்போ தாவேக்காவை கழட்டி அடிக்கணும்னு ஒத்துக்கிறீங்க? தாவேக்காவை செருப்ப கழட்டி அடிக்கணும்னு சொல்றீங்களா? ஒத்துக்கிறீங்க போல இருக்கு. நீங்களா ஒத்துக்கிறீங்களா? இந்த மாதிரி தற்குறித்தனமா பண்றது, லூசுத்தனமா பண்றது, இதுக்கெல்லாம் என்ன மக்கள் கண்டிப்பா கொடுப்பாங்க, அடி கொடுப்பாங்க. 2026 தேர்தல்ல கொடுப்பாங்க, கொடுக்காமல இருக்க மாட்டாங்க. பாப்போம். வாங்குறது நாங்களா நீங்களா? பாப்போம். வாங்குறது நீங்களா நாங்களா பாப்போம். நீங்க வாங்கிட்டு தானே இருக்கிறீங்க. நல்லா நாங்க வாங்கிட்டு இருக்கோமா? யார் அடிச்சு எப்ப பாத்தீங்க? இல்ல, இது வாங்கி நிக்கிறீங்க. என்னங்க இது? புரியல. என்ன இதுன்னா என்ன? இல்ல, வெளிநாட்டு பணத்துலதான் வாங்குறீங்க, கட்சிக்காரங்கிட்ட சீட்டுக்கு பணம் வாங்குறீங்க, அதுக்கு சொல்றேன். பாஜக ஒரு பக்கம் அடிக்குது, அது வாங்கி நிக்கிறீங்க. டிஎம்கே ஒரு பக்கம் அடிக்குது, அது வாங்கி நிக்கிறீங்க. உங்க கட்சி 2ஆம் கட்ட தலைவர்களை அடிக்கிறாங்க, அது வாங்கி நிக்கிறீங்க. செஞ்சு ஒரு உண்மை புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க, புரியுதுங்களா? மக்கள் கட்சி அப்படிங்கிற ஈடுபாடு நம்மளா ஈடுபடுத்தி போறது. காசுக்கு வேலை செய்யற கூட்டங்கிறது எங்கள்கிட்ட ஒருத்தம் கூட கிடையாது. அது முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க. புசி ஐயா காசு வாங்குறாருன்னு அவர் மேலலாம் ஒரு தப்பான அவதூறுகள் இருக்குது. காணிக்க வாங்குறாரு, காசு வாங்கல. தெய்வத்துக்கு படைக்கிறதுக்கு காணிக்க வாங்குறாரு. நீங்க தானே சொன்னீங்க விஜய் கடவுள், இந்த கடவுளுக்கு இது பண்றதுக்கு காணிக்க வாங்குறாரு. ஒரு மனுஷன்கிட்ட பேசலாம், நீங்கெல்லாம் குரங்குல இருந்து மனிதன் வந்தான்னு சொல்றான். மனுஷனா மாறாம இருக்கிற குரங்கு கிட்ட உட்காந்து நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கிறது எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? நீங்க பேசுறது எல்லாமே டிவிக்கு கும்பல பேசுற மாதிரியே எனக்கு தோணுது. இன்னும் குரங்காவே இருக்காங்க. ஹலோ, ஆனா எனக்கு வர்ற டென்ஷனுக்கு இது மாதிரிலாம் விசில் வேற எங்க போச்சுன்னு தெரியல.
எங்கேயா போட்டுங்க விசில அங்கதான் விசில எங்க விட்டு வந்தீங்க சும்மா எங்கங்க ஹலோ எங்கங்க விழுந்தது எங்க விழுந்தது இவங்களெல்லாம் திருத்தவே முடியாது போல இருக்கு. சை